தேரிழந்தூர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹில் முவஃபிகில் முஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸாதிகில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم. قال نبينا محمد سيد البشر صلى الله عليه وسلم: الموت جسر يوصل الحبيب إلى الحبيب أو كما قال النبي صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாக வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழிநடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய, மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும், அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான சகோதரர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹுடைய பேருபகாரம் மீண்டும் ஒரு முறை அவனது பள்ளியில் அமர்ந்து அவனை பற்றியும், அவனது நபிமார்கள், ரசூல்மார்கள், அவனை பின்பற்றி வாழ்ந்த இறையடியார்கள் அனைவர் குறித்தும் பேசக்கூடிய, கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். பேசுகின்ற, கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி, இந்த வார ஜும்ஆவிலே மனிதன் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு இருக்கக்கூடிய சில தீர்வுகளை குறித்து நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இவ்வுலகில் வாழுகிற மனிதர்கள் அனைவர்களுக்கும் பிரச்சனை உண்டு. அவரவர் வாழ்க்கைக்கேற்றாற்போல், அவரவர் பொருளாதாரம், பதவி, அந்தஸ்து, தகுதிக்கேற்றாற்போல் பிரச்சனைகள் வித்தியாசப்படலாம். ஆனால் பிரச்சனைகள் இல்லாத மனிதன் உலகில் யாரும் இல்லை. உலகின் முதல் பணக்காரன் முதல் வறுமை கோட்டின் அடிபாகத்தில் வாழ்கிற மனிதன் வரை பிரச்சனைகளை சந்திக்காமல், பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை ஒரு நாள் கூட வாழ முடியாது. இது படைப்பின் இயல்பு. ஆனால் அதே நேரத்தில் பிரச்சனைகளை கண்டறிந்து அவை தருகிற தாக்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் நமக்கு என்ன பிரச்சனை, எதனால் பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று யோசிக்க ஆரம்பித்தால் அந்த பிரச்சனையிலிருந்து அவன் வெளிவரக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் உலகத்திலே தந்திருக்கிறான். உலகின் பெரும்பாலான மனிதர்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியாமல் சிக்கி தவிப்பதை நாம் காண முடியும். அதிலும் சிலர்கள் மன அழுத்தத்தின் உச்சியில் தங்களது வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய காரியத்தை செய்வதையும் நாம் பார்க்க முடியும். இதில் பணக்காரன், ஏழை விதிவிலக்கு வித்தியாசம் கிடையாது. முஸ்லீம் அல்லாதவர் விதிவிலக்கு வித்தியாசம் கிடையாது. இந்த மொழி பேசுகிறவர், இந்த கலாச்சாரத்தில் வாழ்பவர் என்கிற எந்த வித்தியாசமும் கிடையாது. உலகில் உணவு எப்படி பொதுவோ, வசிப்பது எப்படி பொதுவோ, தண்ணீர் எப்படி பொதுவோ, அதே போலத்தான் பிரச்சனைகளும் பொதுவானது. எந்த நாட்டில் வாழ்பவராக இருந்தாலும், எவ்வளவு வசதியோடு வாழ்பவராக இருந்தாலும் பிரச்சனைகள் என்பது பொதுவானதே. அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை மனிதன் எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை பொறுத்துதான் மனிதன் அறிவாளியாகவும் முட்டாளாகவும் வகைப்படுகிறான். எனவே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? பொருளாதார ரீதியாகவோ, குடும்ப உறவுகள் ரீதியாகவோ, தனிப்பட்ட உடல் உபாதைகளாலோ
நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை குறித்து நாம் ஆராய வேண்டும். மனித வாழ்வில் முக்கியமான பாக்கியம் எது என்று சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்வார்கள். ஆனால் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒன்றாக நிம்மதி இருக்கும். யாருக்கு உலகில் நிம்மதி வேண்டும் என்று நீங்கள் கைதூக்க சொன்னால் உலகில் ஒரு மனிதரும் கைதூக்காமல் இருக்க வாய்ப்பில்லை. நிம்மதியை தேடி மனிதன் அலைகிறான். நிம்மதியை பெறுவதற்கு கடின முயற்சிகளை மேற்கொள்கிறான். நிம்மதி கிடைக்காத போது விரக்தி அடைகிறான். இந்த நிம்மதி எங்குதான் இருக்கிறது? அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகாட்டி இருக்கிறான். மனிதனுக்கு வழிகாட்டாத விஷயங்களே ஷரியத்தில் இல்லை. எல்லா விதத்திலும் வழிகாட்டி இருக்கக்கூடிய குர்ஆனும் ஹதீஸுகளும் இது விஷயத்திலேயும் நமக்கு தெளிவான வழிகாட்டல்களை காட்டுகின்றன. உலகில் மனிதனுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் சுருக்கி கொண்டு வந்தால் இரண்டே விஷயங்களுக்குள் அதை அடக்க முடியும். இந்த இரண்டு அம்சங்களை யார் சரி செய்து கொள்கிறாரோ அவர் உலக பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியும். முதலாவது போதாமை. நமக்கு அமைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு போதுமானது என்று நாம் முதலில் கருத வேண்டும். கிட்டத்தட்ட 90% மேற்பட்ட மக்கள் தங்கள் வாழ்க்கையை போதுமானதாக நினைத்துக் கொள்வது கிடையாது. அல்லாஹ் எனக்கு என்னென்ன வழங்கி இருக்கிறானோ அது எனக்கு மகிழ்ச்சியானது. அல்லாஹ் என்னென்ன உறவுகளை கொடுத்திருக்கின்றானோ அது எனக்கு போதுமானது. என்னை விட உறவுகளை இழந்து வாழக்கூடிய மனிதர்கள் உலகிலே இருக்கிறார்கள். என்னை விட பொருளாதாரத்தில் நலிந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்கிற சிந்தனையை மனிதன் வளர்த்து கொள்ள வேண்டும். மனிதனின் பாதி பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த போதாமை குணம்தான். பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் இருக்கிறோம். சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள் ஒரு சொந்த வீடு கிடைத்தால் பரவாயில்லை என்று நாம் நினைக்கிறோம். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொந்த வீட்டை நமக்கு கொடுத்தால் அடுத்தவர்களுக்கெல்லாம் 2-3 வீடுகள் இருக்கின்றன, கடைகள் இருக்கின்றன, நிலங்கள் இருக்கின்றன. நமக்கும் அப்படி நிறைய வீடுகள் கிடைத்தால் பரவாயில்லை என்று நாம் நினைக்கிறோம். சரி, 4-5 வீடுகள் வந்து பணக்காரனாவது அதற்கு பிறகு அமைதியாக நிம்மதியாக வாழ்கிறானா? மேற்கொண்டு சொத்துக்களை வாங்க விரும்புகிறான். உலகில் பல 1000 கோடி சொத்துக்களை, ஏன் லட்சம் கோடி சொத்துக்கள் கொண்ட பணக்காரர்களும் உலகில் இந்தியாவிலேயே இருக்கிறார்கள். அவர்களாவது இனி சம்பாதித்தது போதும், ஏழைகளுக்கு செலவு செய்யலாம், நமது மறுமைக்கான காரியத்தை பார்க்கலாம், அடுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கலாம். உண்ண உணவு கூட இல்லாத 30% ஏழைகள் இந்தியாவில் வறுமை கோட்டிற்குள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு நம்மால் ஆனதை செய்யலாம். குடும்பத்தாரோடு அமர்ந்து நேரத்தை செலவு செய்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கி கொள்ளலாம் என்று நினைப்பது கிடையாது. மேற்கொண்டு தங்களது வியாபாரத்தை பெருக்குவதற்கான திட்டமிடல்களை அவர்கள் செயல்படுத்துகிறார்களே ஒழிய போதும் என்கிற மனப்பான்மை மனிதனுக்கு வருவது கிடையாது. இதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 2 ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் உலக காரியங்களில் ஏற்படுகிற பாதி பிரச்சனைகளுக்கு இந்த 2 ஹதீஸ்கள் தீர்வாக அமையும். இந்த 2 ஹதீஸ்களின் ஆழத்தை புரிந்தால் நமது வாழ்க்கையில் நாம் மீண்டும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். முதலாவது சொன்னார்கள், மனிதனின் இயல்பு, ஆதமுடைய மகன் இப்படித்தான் இருப்பான் என்று சொல்லப்பட்ட ஹதீசுகளில் இது முக்கியமானது. என்ன? ஆதமுடைய மகனுக்கு ஒரு தங்க குவியல் கொடுக்கப்பட்டால் இன்னொரு தங்க குவியல் கிடைத்தால் பரவாயில்லை என்று எதிர்பார்ப்பான். 2வது தங்க குவியல் கொடுக்கப்பட்டால் இன்னொரு தங்க குவியல் இருந்தால் பரவாயில்லை என்று எதிர்பார்ப்பான். இது ஆதமுடைய மகனின், அதாவது உலகில் வருகிற ஒவ்வொரு மனிதனின் இயல்பு ஆகும். யார் இதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறாரோ அவர் உலகின் பாதி பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்து விடுவார் என்கிற உலக வாழ்வின் யதார்த்த தத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய உதாரணத்தில் சொன்னார்கள். இது ஒரு ஹதீஸ். 2வது ஒரு ஹதீஸ், உங்களின் உலக வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உங்களை விட பின்தங்கி இருக்கிற மக்களை நீங்கள் பாருங்கள். உங்களை விட மேம்பட்டு இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையை பார்க்காதீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நம்மால் அது சாத்தியப்படுகிறதா? யோசித்து பார்க்க முடிகிறதா? அல்லாஹ் ஒரு காலத்தில் நமக்கு உணவை கூட அளவாகத்தான் கொடுத்தான். நமது தாதாமார்கள்ட்ட கேட்டால் தெரியும், நமது நன்னிமாமார்கள்ட்ட கேட்டால் தெரியும். எங்களுடைய குடும்பத்தில் கூட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு வரை
சோறாக்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு வசதி கிடையாது. கிழங்குகளை அவித்து சாப்பிட்ட காலம். நாங்கள் எல்லாம் பிறப்பதற்கு முன்னால் எங்களுடைய தாயார் சொல்வார்கள், சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் பக்கத்தில் இருக்கிற கிழங்கு வியாபார பெண்மணி, அவர் முஸ்லிம் அல்லாதவர், அவர் எங்களுடைய குடும்பத்தின் வறுமையை பார்த்து, பச்சிலம் குழந்தைகளாக வைத்திருக்கிறாயே, உணவு கூட ஆக்காமல் இருக்கிறீர்களே, கிழங்கு நீங்க சாப்பிடுங்கன்னு சும்மா கொடுப்பாங்க. காலம் இப்படி இருந்தது ஒரு கட்டத்தில். பிறகு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை நமக்கு கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சமாக உணவு வறுமையை அல்லாஹ் போக்கினார். இன்றைக்கு நமது தமிழகத்தில் அடிமட்ட வறுமை கோட்டில் வாழ்பவர்கள் கூட உணவில்லாமல் வாழ்கிறார்கள் என்ற நிலையில் கிடையாது. இன்னமும் சொல்வதானால் பெரும்பாலான குடும்பங்களில் நாம் இப்பொழுது அன்றாடம் அரிசி வாங்கி வந்தவர்கள் கூட இப்பொழுது மூட்டைகளாக சிப்பங்களாக வாங்க தொடங்கிவிட்டோம். அன்றாடம் காய்கறி வாங்கியவர்கள், அன்றாடம் அரிசி மளிகை சாமான் வாங்கியவர்கள் இன்றைக்கு ஒரு வாரத்திற்கு தேவையானதை அல்லது 2 வாரங்களுக்கு தேவையானதை, சில மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வீட்டிலே வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு கூட அல்லாஹ் நமக்கு விஸ்தீரணத்தை கொடுத்து விட்டான். மகிழ்ச்சியான செய்தி தான். ஆனால் இந்த நேரத்தில் மனிதனுக்கு வர வேண்டிய போதும் என்ற மனம் வந்து விட்டதா என்பதுதான் கேள்விக்குறி. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது எண்ணத்தை வளர்த்து கொள்ள சொல்கிறார்கள். உங்களுக்கு என்ன சோதனை ஏற்பட்டாலும், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டாலும், அல்லது நீங்கள் எதிர்பார்க்கிற ஒன்று கிடைக்காமல் போனாலும், உங்களுக்கு கீழ் இருப்பவர்களை பாருங்கள். அல்லாஹ் எனக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல வீட்டை கொடுத்திருக்கிறான். 300 ஸ்கொயர் ஃபீட்ல வாழக்கூடியவர்களை கூட நம் கண்ணால் பார்க்கிறோம். வீட்டிற்குள் நுழைந்தால் ஒரு வயதிற்கு வந்த பெண்மணி உடை மாற்றிக் கொள்வதற்கு கூட அறை இல்லாத ஒரு ஹால், ஒரு சமயக்கட்டு, இப்படிப்பட்ட வீடுகள் எத்தனையோ இருக்கத்தான் செய்கின்றன. நமக்கு கீழ் இருப்பவர்களை பார்க்கிற போது அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் இந்த போதாமை குணத்தை வெளியேற்றுகிறான். இதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, இதற்கு நன்றி செலுத்த வேண்டாமா என்று நம்மை நாமே சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே கொடுப்பான். பெரும்பாலான நேரங்களில் நாம் நமக்கு மேல் இருப்பவர்களை தான் பார்க்கிறோம். ஒருவர் கார் வாங்கிவிட்டால், இவனுக்கெல்லாம் எல்லாம் கார் கொடுத்துட்டாலே, நமக்கு எப்போ கொடுக்க போகிறான் என்பதாக நாம் நினைக்கிறோம். ஒருவர் புதிய வாகனம் வாங்கிவிட்டால் நம்மை அறியாமல் உள்ளத்திலே ஒரு பொறாமை அல்லது போதாமை வெளிப்படுகிறது. பொறாமை என்பது அவர்களுக்கு கிடைத்ததை எண்ணி நாம் பொறாமைப்படுவது, அவங்களுக்கு இல்லாமல் போகணும்னு நினைக்கிறது. அப்படியெல்லாம் நான் நினைக்கிறது இல்லை. அடுத்தவங்க வாங்கினா மகிழ்ச்சி தான், ஆனால் எனக்கு இல்லையே நான் வருத்தப்படுவேன் என்றால் இதற்கு பெயர் தான் போதாமை. பொறாமை இல்லாத மனிதர்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் போதாமை இல்லாத மனிதர்களாக மாறுவது நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அதற்கு வழிமுறைகளையும் பெரியார்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எல்லா மனிதருடைய உள்ளத்திலேயுமே போதாமை நிறைந்திருக்கிறது. போதாமை வராமல் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், எப்போதும் நம்மை விட வசதி குறைந்தவர்களை நாம் பார்க்க வேண்டும், ஒன்று. இரண்டாவது, நம்முடைய பொறுப்புகளை நாம் சரிவர நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் நமக்கு உடல் தாக்கத்தை கொடுத்திருக்கிறான். 8 மணி நேரம் என்னால் உழைக்க முடியும் என்றால் 8 மணி நேரம் உழைக்க வேண்டும். 10 மணி நேரம் உழைக்க முடியும் என்றால் 10 மணி நேரம் உழைக்க வேண்டும். அதிகபட்ச நேரம் இது. இதற்கு மேலும் உழைக்க முடியும், 12, 16 மணி நேரம் உழைக்க முடியும் என்றால் அவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டும் என்று சரியை சொல்லவில்லை. ஏனென்றால் நம்முடைய உடலையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். உடலில் உள்ள உறுப்புகளுக்கான ஹக்குகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உடல் உழைப்பை செலுத்த வேண்டும். எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு சிந்தித்து நம்முடைய வியாபாரத்தை, எதிர்காலத்தை கணித்து, எதிர்காலத்தில் என்ன வியாபாரம் எல்லாம் முன்னேறும், எதுவெல்லாம் இல்லாமல் போகும் என்பதையெல்லாம் யோசித்து நம்முடைய காரியங்களில் நாம் சரிவர இருக்க வேண்டும். இது இபாதத்துகளில் மட்டும் மார்க்கம் இதை சொல்லவே இல்லை. இபாதத்துகளில் எல்லாத்துலேயுமே நாம் கவனத்தோடு இருக்கணும். எந்த நேரத்தில் தொழுகிறோம், தொழுகையுடைய வெளி ஃபர்லுகளில் ஒன்று, நீங்கள் ஒது செய்கிற மாதிரி, குளிப்பு கடமையானவராக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி தொழுகையுடைய வெளி ஃபர்லுகளில் ஒன்று என்ன, நான் என்ன வக்து தொழுக போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது நான் இப்பொழுது ஜுமாவிற்கு வந்திருக்கிறேன். இந்த புத்தி சுவாதீனம் ஒருவருக்கு இல்லை என்றால் அவருக்கு தொழுகை கடமையாகாது. ஒருத்தர் தூங்கி எழுந்திருக்கிறார்னு வச்சுக்கிறோம். ரொம்ப சில நேரங்களில் அலுப்பில் தூங்கும்போது
எழுந்திருக்கும் போது என்ன நேரம்னே நமக்கு தெரியாது. ஒரு அது நடந்த சம்பவம். ஒரு பள்ளிவாசலில் இருந்த மோதினார் நைட்டு 3:30 மணிக்கு ஃபஜ்ர் பாங்கு சொல்லிட்டார். நடந்த சம்பவம். என்னப்பா 3:30 மணிக்கு பாங்கு சொல்கிறேன்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து தடுத்து கேட்டபோது 3:30 எனக்கு 5:30 மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு அவர் சொன்னார். எதற்கு சொல்கிறேன் என்றால், சில நேரங்களில் மனிதன் ஆழ்ந்து அலுப்பில் தூங்கி எழுந்து இருக்கிற போது என்ன நேரம்னே நமக்கு தெரியாது. இன்னும் சில நேரங்களில் பகலா இரவானே தெரியாது. ரொம்ப வேலை இருக்கும். இந்த நைட் டியூட்டி முடிச்சுட்டு வர்றவங்க, கண்டினியூவாக டியூட்டி முடிச்சுட்டு வர்றவங்கலாம் வந்து நாஸ்டா சாப்பிட்டுட்டு படுத்து தூக்கிட்டாங்கன்னா எந்திரிச்சு பார்க்கும்போது சாயந்தரம் 6 மணியாக இருக்கும். சாயந்தரம் 6 இல்லை காலையில் 6. ஏன்னா காலையில் 6ங்கிறதும் சூரியன் உக்கிரமாக இருக்காது, அப்போ தான் சூரியன் வெளியே வந்திருக்கும், வெளிச்சமாக இருக்கும். சாயந்தரம் 6ங்கிறது அப்படி தான், சூரியன் மறைய போகிற நேரம் சாதாரணமாக இருக்கும். சில நேரங்கள் இப்படி மனுஷன் குழம்புவான். இப்படி ஒருவர் ஒரு பேச்சுக்கு எழுந்தார், என்ன பக்துன்னு தெரியாமே பள்ளிக்குள் வந்தார், தொழுது விட்டார் என்றால் அவருடைய தொழுகை கூடாது. ஏன்? இவர் தொழுகையுடைய ஒரு ஃபர்து, 13 ஃபர்தில் ஒரு ஃபர்தை இவர் விட்டுட்டார். என்ன ஃபர்து? நான் என்ன தொழுகை தொழுக போகிறேன், இது என்ன நேரம் என்பதை மனிதன் அறிந்திருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. எப்படி கிபிலாவை அறியணுமோ, எப்படி ஒழு செஞ்சிருக்கணுமோ, அது மாதிரி நேரத்தை அறியறதுங்கிறது மார்க்கத்தில் உள்ள முக்கியமான ஷரத்து. அது அறியணும். அறியாமல் தொழுதுட்டாக்கா தொழுகையே கூடாது. லொஹர் நேரத்தில் ஒருத்தர் வந்தார், அசருன்னு நினச்சிட்டு தொழுதார். அசர் நேரத்தில் ஒருத்தர் வந்தார், லொஹருன்னு நினச்சிட்டு தொழுதார். இப்படின்னா அவர் தொழுகை கூடாது. ஏன்? அவன் நேரம் அறிதல் அப்படிங்கிற நிபந்தனையை கைவிட்டுட்டாரு, மறந்துட்டாரு. இது இபாதத்துகளில் இவ்வளவு தூரம் நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது உங்களுடைய சுய நினைவில் இருக்கணும் அப்படின்னு மார்க்க சொல்லுது. இப்போ ஷரியத்தில் உள்ள அமல்களை விட்டுருவோம். உலக காரியங்களில் கூட வியாபாரம் செய்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, இது எல்லாமே உலக காரியங்கள் தானே. இந்த காரியங்களில் கூட நீங்கள் கவனமாக செயல்படுங்கள். பெரியார்கள் நமக்கு வழிகாட்டி தருகிறார்கள். உங்களுடைய உள்ளத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய போதாமை என்கிற தன்மையை நீங்கள் விரட்டுவதற்கு பயன்படுத்த வேண்டிய 2வது ஆயுதம் உங்களுடைய நேரத்தை கணித்து உங்களுடைய காரியங்களை பொறுப்போடு செயல்படுத்துங்கள். பொறுப்போடு செயல்படுத்தியாச்சு. நேரத்துக்கு கரெக்டாக கடை திறக்கிறோம், நம்ம வேலைகளை செய்கிறோம், எல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறம் நமக்கு வருமானம் வருது. வருமானம் வரக்கூடிய விஷயத்தில் தான் நமக்கு 3வது கவனம் இருக்க வேண்டும். இது அல்லாஹ் எனக்கு நாடியது, இவ்வளவு வருகிறது என்றால் அது அவ்வளவுதான். நிறைய மனிதர்கள் ஏமாந்து போகிற இடம், லாபம் வருகிற போது அல்லது நஷ்டம் வருகிற போது இது என்னுடைய முயற்சி என்று நினைத்து விடுவார்கள். அதுலேயும் லாபம் வரும்போது கூட பெரும்பாலானவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுவோம். முஸ்லீம்கள்ட்ட ஒரு பெரிய தன்மை என்னன்னா, எந்த இபாதத்து அமல் இல்லாத முஸ்லீம் கூட ஒரு பெரிய லாபம் வருகிற போது, ஒரு சந்தோஷமான செய்தி வருகிற போது முதல்ல அல்ஹம்துலில்லாஹ் தான் சொல்லுவோம் நம்ம. ஏன்னா அது அப்படியே நமக்கு பழக்கமாயிடுச்சு குழந்தை பருவத்திலேருந்து. குர்ஆனில் அல்லாஹ் அதை ஒரு முஃமின்களுடைய பண்பாக சொல்லியே காட்டுறான். மனிதனுக்கு நாம் அவனுடைய தக்தீரில் உள்ளதை அதிகப்படுத்தி கொடுக்கிற போது ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என்னுடைய ரப்பு என்னை சங்கைப்படுத்தி விட்டான், அல்ஹம்துலில்லாஹ் என்று மனிதன் சொல்லுவான். அம்மா இதா மபுத்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அதே முஸ்லிமுக்கு நாம் அவனுடைய லாபத்தை குறைத்து வருமானத்தை குறைத்து கொடுக்கிற போது ஃபயகூலு ரப்பி அஹானன், என்னுடைய ரப்பு என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று சொல்வான். இது மனிதனுடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி இருக்காதீர்கள், துன்பத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் தான் சொல்ல வேண்டும். இது என் ரப்பு எனக்கு நாடியது, கிடைத்திருக்கிறது. வருமானம் நினைத்ததை விட குறைவாக வருகிறதா, ரப்பு அவ்வளவு நாடி இருக்கிறார். வருமானம் நினைத்த அளவு வருகிறதா, ரப்பு நாடி இருக்கிறார். நினைத்ததை விட அதிகமாக வருகிறதா, ரப்பு நாடி இருக்கிறான். எல்லா நிலைகளிலேயுமே நமக்கு இருக்க வேண்டிய பண்பு அல்ஹம்துலில்லாஹ் தான். இதைத்தான் சொல்லுகிறார்கள். உங்களுடைய உள்ளத்திலே போதாமை இருக்கக்கூடாதா? நீங்கள் செய்ய வேண்டிய 3 காரியங்கள். உங்களுடைய உலக வாழ்க்கையில் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள். 2வது, உங்களுக்குள்ள பொறுப்புகளை மிகச்சரியாக செய்யுங்கள். கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று ஒரு தமிழ் மொழி உண்டு. கடமையை நீங்கள் சரியாக செய்யுங்கள், வருகின்ற பலன் அது அல்லாஹ் நிர்ணயித்தது என்று நீங்கள் நம்புங்கள். இதை எப்போ மனிதன் நம்பாமல் போகிறானோ அவன் மனதளவில் பலகீனம் அடைகிறான். யாருடைய உள்ளத்தில் போதாமை இருக்கிறதோ, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், எனக்கு லாபம் கிடைக்கல, எனக்கு இவ்வளவுதான் சொத்து இருக்குது, என்னுடைய லைஃப் ஆரம்பித்தவன், கரியர் ஆரம்பித்தவன் எங்கேயோ போயிட்டான், நான் இங்கேயே நிற்கிறேன்,
இப்படியெல்லாம் ஒருத்தர் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் போதாமை. யாருடைய உள்ளத்தில் போதாமை இருக்கிறதோ அவன் உள்ளம் பலகீனமாக இருக்கிறது என்று பொருள். யாருடைய உள்ளம் பலகீனமாக இருக்கிறதோ நாள் பட 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 அவன் பலகீனம் அதிகரித்து கொண்டே போகிற பொழுது தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு தகுதி இல்லை, நான் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்கிற நிலைக்கு அவனாகவே வந்து விடுகிறான். உலகத்திலேயே ஃபேமஸான காஃபி பார்களில் ஒரு காஃபி பார், பேர் சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதனுடைய ஓனர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவருக்கு 200க்கும் மேற்பட்ட காஃபி ஷாப் இருக்குது பல நாடுகளில். அவரிடம் கேட்கப்பட்ட போது சில ஆண்டுகளாக அதிகரித்து கொண்டே வந்த அந்த வருமான எண்ணிக்கை, அந்த அளவு இருக்கிறதே ஒரு கட்டத்தில் குறைந்து கொண்டே போகிறது. சில கடைகளை மூட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இப்படியே சென்றால் நான் என்னுடைய எல்லா கடைகளையும் மூட வேண்டியதாகவும் கடனை அடைக்க முடியாமல் சிக்கிக்கொள்வதாகவும் எனக்கு தோன்றியதுன்னு எழுதி வச்சு தற்கொலை பண்ணிட்டேன். இப்போ எங்கே வருது? நம்முடைய வியாபாரம், நம்முடைய உழைப்பு என்பதை நாம் முழுமையாக செயல்படுத்தி விட்ட பிறகு முடிவை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். அல்லாஹ் நமக்கு அதிகமாக வலியுறுத்துகிற பண்புகளில் இது ஒன்று. நம்முடைய ஈமானின் அடிப்படைகளில் ஒன்று. ஈமான் கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது இல்லையா? அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், நபிமார்களை ஈமான் கொள்ள வேண்டும், வேதங்களை ஈமான் கொள்ள வேண்டும், மலக்குமார்களை ஈமான் கொள்ள வேண்டும். 7 விஷயங்கள் சொல்லப்படுது. அதில் ஒன்று என்னன்னா, நல்லதும் கெட்டதும் அல்லாஹ்விடமிருந்து தான் வருகிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல் ஹைரு வஷ்ஷர்ரு மின் மஷீஅத்தில்லா, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நல்லதும் நடக்கிறது கெட்டதும் நடக்கிறது என்பதை நம்புவது ஈமானுடைய ஃபர்லுகள்ல ஒன்று. யார் இதை நம்பலையோ அவர் ஈமான்ல இருந்து வெளியே போயிடுவார். அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு, நம்முடைய உள்ளத்தில் போதாமை வெளியேறுவதற்கு நாம் இதை மேற்கொள்ள வேண்டும். போதாமை என்பது நம்முடைய உள்ளத்தில் இருந்து வெளியேறி போய்விட்டால் பாதி பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வு கிடைச்சிடும். இன்னும் பாதி பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பாதி பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் பேராசை. போதாமை என்பது நமக்கு கிடைக்கவில்லையே என்கிற வருத்தத்தை நாம் கொள்வது. பேராசை என்பது கிடைத்ததற்கு பிறகும் மேற்கொண்டு 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 நாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பது. இதை ஏன் இந்த மார்க்கம் ஆபத்தானது என்று சொல்லுகிறது என்றால், பேராசை ஒரு மனிதனை ஹலாலான வழியிலிருந்து ஹராமான வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் படைக்கிறது. எனக்கு இது வேண்டும் என்று ஒருவன் கடின முயற்சி செய்கிறான், கிடைக்காமல் தள்ளி போக 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 அதை அடைய வேண்டும் என்கிற வெறி நாளடைவில் அவனுடைய மனதில் ஊறி ஹலாலின ஹராம்லையாவது அதை நான் சம்பாதிச்சிருவேன் என்று முடிவுக்கு வந்துடும். நான் இவ்வளவு காலம் பாடுபடுகிறேன், கஷ்டப்படுகிறேன், எனக்கு இது கிடைக்கவில்லை, வட்டி மூலமாக சென்றால் சாத்தியம் என்றால் வட்டிக்கு தயாராக. இன்றைக்கு நிறைய முஸ்லிம்கள் வட்டிக்கு விடுகிறார்கள். நமது ஊரிலேயே, நமது மஹல்லாக்களிலேயே திடீரென்று ஒரு பெரிய நஷ்டத்தில் இந்த கொரோனா நேரத்தில் மாட்டிக்கொண்ட ஒரு இளைஞர் தனக்கு தெரிந்த ஒரு பழைய முதலாளியிடம் சென்று கடன் கேட்டார். அவருக்கும் கொரோனா நேரத்தில் எந்த வியாபாரமும் இல்லை, எந்த வருமானமும் இல்லை. ஆனால் ஏற்கனவே செல்வந்தருங்கிறனால கொரோனாவை சமாளிச்சுக்கிட்டார். நமக்கு தெரியும், அன்றாட காய்ச்சிகளாக இருந்தவர்களுக்கெல்லாம் பெரும் தலைவலியாக இருந்தது இந்த கொரோனா. அவர் போய் கடன் கேட்குற போது அவர் 10 வட்டிக்கு வேணால் கொடுக்குறேன். ஒரு முஃமினுடைய பண்பு என்ன இருக்கணும்? ஒருத்தனுக்கு உதவணும், அது அவன் கஷ்டத்தில் இருக்கிறான்னு தெரிஞ்சான்னா கட்டாயம் உதவணும். ஆனால் இங்கே எப்படி மாறுது? அவர் 10% வட்டிக்கு நான் கடன் கொடுக்குறேன்னாரு. இப்போ இவர் கேட்டார், என்ன இது புது பழக்கம், எனக்கு எந்த வருமானமும் இல்லை, கஷ்டத்தில் இருக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், எனக்கும் எந்த வருமானமும் இல்லை, நானும் இத்தனை ஆண்டுகளாக சம்பாதித்து சேர்த்து வச்ச சொத்துக்கள்லாம் வாழ்கிறேன். இப்படியே எனக்கும் காலம் போச்சுன்னா சேர்த்து வச்சதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அப்போ நான் அதை தக்க வைக்க வேண்டியது இருக்குது இல்லையா? அப்போ நான் கொடுக்கும்போது நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? உங்கள்கிட்ட இருந்து அதிகமாக பணம் பெற வேண்டி இருக்குது, அதனால தான் நான் வட்டிக்கு கொடுக்குறேன் அப்படின்றார். இப்போ நம்ம இதைத்தான் சொல்கிறோம். ஒரு மனிதன் பேராசை கொண்டு இருக்கிற போது வருகின்ற பணம் ஹலால் தான் என்பது ஒரு கட்டத்தில் நிற்கிற போது ஹராமில் வந்தாலும் பரவாயில்லைன்ற முடிவுக்கு வந்துடும். ஐயா, சொத்தை நான் பாதுகாக்கணும், அப்போ என்ன செய்யறது? வட்டிக்கு கொடுத்தாவது என் பொருளுடைய வருமானத்தை கூட்டணும்னா அதுக்கு தயாராகிடும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனுக்கு மிக ஆபத்தான ஒன்று என்று சொன்னார்கள். பேராசை மனிதனிடத்தில் இருக்கவே கூடாது. இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய விசித்திரமான விஷயங்களில் இது ஒன்று. ஒரு பக்கம் பேராசை கூடாது என்று சொல்லும், இன்னொரு பக்கம் உலகத்தையே சம்பாதிக்க வேண்டும் என்று கூட நீங்கள் ஆசைப்படலாம்னு மார்க்கம் சொல்லும்.
ரொம்ப நீங்கள் நுட்பமாக கவனித்தால் தான் இது விளங்கும். ஒரு பக்கம் உலகத்தையே நான் வாங்கணும், எல்லாத்தையும் சொத்தாக்கிக்கணும்னு ஒருத்தர் உழைக்கலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்கு, நீங்கள் அப்படி உழையுங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க, குர்ஆன்ல இருக்கு, ரப்பி ஹப்லி முல்கன் லா யன்பகி லி அஹதி மின் பஅதி. யா அல்லாஹ் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடு, அந்த ஆட்சி அதிகாரத்தை எனக்கு பின்னாடி யாருக்குமே கொடுக்க கூடாது, அவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொடுன்னு கேட்டாங்க. எனக்கு கொடுன்னு கேட்கறதுல பிரச்சனை இல்லை, எனக்கு கொடுக்க வேண்டிய ஆட்சி அதிகாரம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு சொன்னா, எனக்கு பிறகு யாரும் இவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரத்தை அரசராக வரக்கூடாது. அப்படித்தான் இப்போ வரைக்கும் பெருமானார், அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி ஆண்டது கூட கிட்டத்தட்ட 2,70,000 சதுரடி கிலோமீட்டர் ஆட்சி பண்ணாங்கிறதுலாம் வரலாற்றில் வருது. அதற்கு பிறகு முஸ்லிம்களுடைய ஆட்சி இன்னமும் நீண்டது. ஆனாலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்து போல ஒருங்கிணைந்த உலகத்தை யாருமே ஆட்சி செய்யல. இதை வைத்து தஃசீரிலே நமக்கு சொல்லுகிறார்கள், ஒரு முஃமின் உலகையே ஆட்சி செய்ய ஆசைப்பட்டு துவா கேட்கறதுக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. உலகத்தையே என்னுடைய சொத்தாக ஆக்கிக் கொள்வதற்கு அவன் உழைப்பதற்கும் கூட அனுமதி இருக்கு. ஒரு பக்கம் நீங்க எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம் அப்படின்னு மார்க்கம் ஆர்வம் ஊட்டுது, ஊக்கம் ஊட்டுது. இன்னொரு புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேராசை கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது நாம் எங்கே பிரித்து விளங்க வேண்டி இருக்கிறது என்றால் சகோதரர்களே, நாம் ஹலாலான சிந்தனையில் இருக்கிற காலம் வரை வருகிற வருமானங்கள் தான் நமக்கு லாபம் கொடுக்கும். அது எப்போது வெறியாகி விடுகிறதோ, எப்போது அது பேராசையாக மாறிவிடுகிறதோ, அது நமக்கு நல்லது கிடையாது. திருக்குர்ஆனின் ஒரு பகுதியில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பொருளாதாரங்கள் எல்லாம் நிஅமத்துகள் என்று சொல்கிறார், பேருபகாரம். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களும், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரங்களும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேருபகாரம் என்று சொல்லுகிறார். குர்ஆனின் வேறு ஒரு பகுதியில் இப்படி ஒரு வாசகமும் வருகிறது, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களும், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரமும் ஃபித்னா என்றும் அல்லாஹ் சொல்கிறார். குழந்தை செல்வம் ஃபித்னா, குழந்தை செல்வம் நிஅமத். மாற்றமான அர்த்தங்களை கொடுத்தாலும் கூட அதை எப்போது வரை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமோ அப்போது வரை அது நிஅமத். எப்போது அதை பேராசை கொண்டு ஹராமான வழியிலாவது நமது இலக்கை அடைந்து விட வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோமோ அப்போது அது ஃபித்னாவாக மாறிவிடுகிறது. எனவே இந்த பேராசையை ஒழிப்பதற்கு பெரியார்கள் காட்டி இருக்கக்கூடிய வழிமுறைகளில் ஒன்றே ஒன்று மௌத்தை அதிகமாக நினைப்பது. யார் மௌத்தை அதிகமாக நினைக்கிறாரோ அவருடைய உள்ளத்தில் பேராசை குறையும். நம்மில் பெரும்பாலானவர்கள் எப்படி 70 வயசு வரைக்கும் மௌத்தாக மாட்டோம் அப்படிங்கிற சிந்தனையில் தான் வாழ்றோம். அது மனித இயல்பு, நான் குறை கூற வரவில்லை, எல்லாருக்குமே அந்த சிந்தனை இருக்குது. எனக்கு இப்போ 34 வயசு ஆகுது, எனக்கு ஒரு 40 வயசு ஆகும்போது பையன் எத்தனாவது படிப்பான், 45 வயசு ஆகும் பொழுது பொண்ணு படித்து முடிக்கும், ஒரு 47 48 வயசு ஆகும்போது பொண்ணை கட்டி கொடுத்துடணும், ஒரு 50 55 வயசுக்குள்ளே பையனை கட்டி கொடுத்துடணும். இதெல்லாம் நம்முடைய எண்ண ஓட்டத்தில் நம்ம தனியாக உட்காந்துருக்கும்போது நாமளாம் நினைப்போம், தவறு இல்லை. ஆனால் அந்த வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கு என்ன கேரண்டி? திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ ஃபைன்னஹு முலாகீக்கும், அது உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ, நீங்கள் மௌத்தாவீங்கன்னு கூட சொல்லலை, எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ எங்க வேணா ஓடிக்கங்க, அது உங்களை சந்திக்கும். திருக்குர்ஆனின் இன்னொரு பகுதியில் ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத்து, நீங்கள் எங்காயிருந்த போதிலும் மௌத்து உங்களை அடையும். வலவு குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, இரும்பு கோட்டைக்குள் நீங்கள் உங்களை அடைத்துக் கொண்டாலும் சரி என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் இரும்பு கோட்டை கட்டி கொண்டேன், எந்த வாசல்களும் கிடையாது மலக்குல் மௌத்து வர்றதுக்கு, என்னுடைய உயிர் பிரிந்து வெளியேறி செல்வதற்கும் எந்த வழியும் இல்லை என்று மனிதன் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் மௌத்து அடையும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதன் மௌத்தை சிந்திக்கிற போது தான் நாமும் ஒரு நாள் மௌத்தாகி விடுவோம். இது நமக்கு இருக்க வேண்டிய முதல் சிந்தனை. எப்போ மௌத்தாகுவோங்கிறது தெரியாது, இது நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டிய இரண்டாவது சிந்தனை. நேற்றைக்கு கூட நம்முடைய மஹல்லாவில் ஒருவர் வஃபாத்தாகி இருக்கிறார், கரண்ட் ஷாக் அடித்து மௌத்தானார். யாராவது ஒருத்தராவது நாம் நினைத்திருப்போமா சிறு வயதில் மௌத்தாகி போவாங்கட்டு? நமக்கு என்ன தோணும்? காலையில் கூட பார்த்தேன்ப்பா நல்லா இருந்தார், நேற்று கூட போய் சாமான் வாங்கினேன்ப்பா நல்லா இருந்தார், அடிக்கடி நம்ம அவர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தோம், நல்லா தான் இருந்தார், எந்த உடல் உபாதைகளும் கிடையாது. திடீர்னு மௌத்து. மௌத்தை பொறுத்தவரை எல்லோருடைய மௌத்துமே நமக்கு படிப்பினை தான்.
திடீரென்று அல்லாஹ் உயிரை வாங்கலாம், அது எல்லோருமே நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதற்குரிய ஏற்பாட்டில் இருக்கிறோமா என்று வருகிற போதுதான் ஏற்பாடு விஷயத்தில் நாம் கவனக்குறைவாக இருக்கிறோம். எந்நேரமும் நமக்கு மௌத்து வரலாம். அதில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப மோசமான. கொரோனா வந்தது, நீங்கள் பாதுகாப்புக்கு ஊசி போட்டுக்கிட்டால் பிரச்சனை இல்லைன்னு ஒரு தடுப்பூசி போட்டாங்க. அரசாங்கம் சொல்லிச்சு, நம்பி நாமளும் போட்டோம். அதில் சில பேர் கோவாக்சின் எடுத்தாங்க, சில பேர் கோவிஷீல்டு எடுத்தாங்க. நானும் கோவிஷீல்டு தான் எடுத்தேன். அந்த நேரத்துக்கு அது புத்திசாலித்தனமாக தெரிந்தது. இப்போ சொல்கிறோம் கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு எல்லாம் பாதிப்புண்டு. ஒரு 2 வாரமாக கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு, அதிகமாக ரத்தம் உறைய வாய்ப்பு இருக்கிறது, நெஞ்சடைப்பு வர வாய்ப்பு இருக்கிறது, சிறுவயது மரணங்கள் அதிகரித்திருப்பதற்கு காரணம் கோவிஷீல்டுன்னு 2 வாரமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதில் சில முதியவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னன்னா, பூஸ்ட் ஊசி நான் 3வது வேற போய் போட்டேன். ஒரு 2 வாரமாக கோவிஷீல்டு போட்டவங்களாம் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோமா இல்லையா? இன்னைக்கு காலையில் பேப்பர் படிச்சிங்களா? கோவாக்சின் போட்டவர்களுக்கும் ஆபத்துன்னு இன்னைக்கு ஒரு செய்தி. அதை பார்த்தோன்னே கோவாக்சின் போட்டவங்களாம் வருத்தப்படலாம், ஆனால் கோவிஷீல்டு போட்டவங்களாம் கொஞ்சம் நிம்மதியாகிறாங்க. பரவாயில்ல, நம்ம போகும்போது அவரும் வந்துடுவார். அதாவது மனிதனுடைய சிந்தனை என்னன்னா, கிடைச்சா எல்லாருக்கும் கிடைக்கணும், போயிட்டா எல்லாருக்கும் போயிட்டா சந்தோஷம். வீட்டில் திடீர்னு கரண்ட் போயிடும், நம்ம எப்பவும் போல் கரண்ட்டு போயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் வெயிட் பண்ணுவோம். ஒரு 1 hour கழிச்சுன்னு வைங்களேன், அம்மா கூப்பிட்டு பையனை பக்கத்து வீட்டில் இருக்கான்னு பாரு, போய் பார்த்துட்டு பக்கத்து வீட்லையும் இல்லைன்னா அல்ஹம்துலில்லாஹ். ஏன் எல்லாருக்கும் போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் வந்துடும், நமக்கு மட்டும் போயிடுச்சுன்னா போகணும், எழுதி வைக்கணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கணும், வேலை செஞ்சுட்டு போவாங்க. இவ்வளோலாம் ப்ராசஸ் இருக்குது. எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், எல்லோருமே பயந்து போய் கிடக்கிறார்கள். பாதுகாக்கும் என்று நினைத்து நாம் போட்ட ஊசியே நமக்கு ஆபத்தா? என்னடா இது, நம்முடைய வாழ்க்கை திடீர்னு முடிஞ்சிருமோ? காய்ச்சல் சரி வந்தால் கூட பயப்படக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்? ஊசினால மூத்தானாலும் அல்லாஹ் ஷஹீத் அந்தஸ்து நமக்கு கொடுப்பான். வேறு எந்த மார்க்கத்திலேயே ஷஹீத் அந்தஸ்து கிடைக்குமா? இல்லை நாம தான் வேறு எந்த வகையிலையாவது போய் ஷஹீத் ஆகும்னு நினைக்கிறீங்க? திடீர்னு ஒரு பெரிய போர் வருது, எல்லாரும் போருக்கு வாங்க, ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னா, ஷஹீதுடைய எல்லா அந்தஸ்தும் எனக்கும் தெரியும், ஆனால் போருக்கு வர மாட்டேன்றோம். இல்லையா, எங்கள் குடும்பத்தில் மூத்த உறுப்பினர் எங்கள் அண்ணன் இருக்கும்போது நான் வர்றது அவ்வளோ மரியாதையாக இருக்காதுங்க அப்படின்னு அண்ணனை அனுப்பிச்சி விட்டு பிசாமல் வந்துடலாம். இல்லை அண்ணனாக இருந்தாக்கா தம்பி என்னை விட தீரமானவர் வயது குறைந்தவர், அவர் அனுப்பிச்சி விடலன்னா தப்பிக்கிறதுக்கு தான் பார்ப்போம். அந்தஸ்துகள் நிறைய இருந்தாலும் கூட ஷஹீதுக்கு நாம் உலகத்தில் வாழ்வதற்கு தான் ஆசைப்படுகிறோம். ஆசைப்படலாம், தவறு கிடையாது. அது எப்பொழுது பேராசையாக மாறுகிறதோ அப்போது தான் நமக்கு மார்க்கம் எச்சரிக்கிறது. எனவே உள்ளத்தில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த போதாமை என்ற குணத்தையும் பேராசை என்ற குணத்தையும் நாம் அடித்து நொறுக்கிவிட்டால் நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழுகிற போதே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்த நிலையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுப்பான். அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.